ஐஸ்கிரீம் மாஸ்டர். ஒளி மிளிரும் நிலத்தில் ஒரு உயரமான ஒட்டகச்சிவிங்கி வசித்து வந்தான். அவன் உயரத்தில் மட்டுமல்ல, அறிவிலும் உயரம் கொண்டவன். அவரது கண்டுபிடிப்புகள் எல்லாம் வியக்க வைக்கும் வகையிலிருந்தது. வாழைப்பழ தோலை வைத்து உருவாக்கிய ஸ்லிப்பர்ஸ், யானைகளுக்கான சோலார் ஃபேன் எல்லாம் அவரது படைப்புகள். ஒரு கோடை காலத்தில் அவன் ஒரு உருகாத ஐஸ்கிரீம் ஐடியாவை கண்டுபிடித்தான். மலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட பனி, காட்டுப் பழங்கள், வனிலா வாசனை மற்றும் ரகசிய அம்சம் ஒன்று சேர்த்து தயாரித்தான். ஒரு சிறிய லிக் எடுத்ததும் அவரது கண்கள் பிரகாசித்தன. அருமை! இது எப்போதும் குளிர்ந்துதான் இருக்கும் என்றான். ஆனால் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் அவன் தனக்காக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி அதில் ஐஸ்கிரீமை வைத்துக் கொண்டான். தினமும் அவன் அந்த கோபுரத்தின் மேலே உட்கார்ந்து தன் மந்திர ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். மற்ற விலங்குகள் எல்லாம் வெயிலில் வாடிக்கொண்டிருந்தனர். நாங்க கொஞ்சம் சாப்பிடலாமா என்று வரிக்குதிரை கேட்டது. இல்லை இல்லை, நீங்க அதை கீழே போட்டுடுவீங்க என்றது ஒட்டகச்சிவிங்கி. ஒரு ஸ்கூப் கிடைக்குமா என்று குட்டி யானை கேட்டது. இல்லை, இது ரொம்ப ஸ்பெஷல் என்றான். அவரது நண்பன் கிளிக்கும் கொடுக்கவில்லை. பகிர்ந்தா உருகும் என்றான். ஒரு நாள் அவன் ஒரு 3 ஸ்கூப்புகளுடன் கூடிய ஐஸ்கிரீமை ருசிக்கும் போது ஒரு பெரிய சத்தம் கேட்டது. கோபுரம் சாயத் தொடங்கியது. கீழே விழுந்து எல்லா ஐஸ்கிரீமும் உருக ஆரம்பித்தது. மற்ற விலங்குகள் ஓடி வந்தன. ஐயையோ என்றான் ஒட்டகச்சிவிங்கி தன் மந்திர ஐஸ்கிரீம் மண்ணில் கலந்து விட்டதை பார்த்து. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்தது. ஒரு குரங்கு உருகிய ஐஸ்கிரீமை சாப்பிட்டது. இப்போதும் சுவைதான் என்றது. குட்டி யானை சிரித்தது. கிளி, நரி ஒன்றுக்கு ஒன்று பகிர்ந்து கொண்டது. அந்த இடம் ஒரு சந்தோஷமான விழா மாதிரி மாறியது. ஒட்டகச்சிவிங்கி அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக ஒரு சிரிப்பு அவரது முகத்தில் வந்தது. இது இன்னும் பெரிய சந்தோஷமா இருக்கு என்றான். அந்த மாலை அவன் கோபுரத்தை மீண்டும் கட்டினான். இந்த முறை ஐஸ்கிரீமை யாரிடமும் மறைக்காமல் அனைவருக்கும் பகிர்வதற்காக. அந்த நாள் முதல் அவனை அறிவாளி ஜிராபி என்பதோடு அன்பான ஐஸ்கிரீம் மாஸ்டர் என்றும் அழைக்க ஆரம்பித்தனர். மீண்டும் ஒருபோதும் அவன் தனியாக ஐஸ்கிரீம் சாப்பிடவில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.